விஜய் பார்த்து பயப்படுறீங்களோ? யாரு விஜய் பார்த்து பயப்படுறீங்களோ? இன்னைக்கு தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம சோசியல் மீடியால பார்த்துட்டு வந்துருக்கோம். அதுலயும் இந்த மாணவி பிரச்சனைகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு விஜய் அவர்கள் வரையும் இந்த பிரச்சனைகள் நீடிச்சு காவல்துறையில புகார் கொடுத்து 4 மணி நேரத்துல அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதனால ஆக்ஷன் எடுக்கலன்றதெல்லாம் இதுல நான் ஒத்துக்கிற மாட்டேன். சரி, அப்ப அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சாட்டையில அடிச்சுக்கிட்டது ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயமா உலகத்திலேயே உலக அரசியல்லையே சிறந்த கோமாளித்தனம் தான். சரி, அண்ணாமலை பண்ணது கோமாளித்தனம்னா விஜய் ரொம்பவே ப்ராப்பரா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஆளுநரை சந்திச்சு லெட்டர் கொடுத்திருக்காரு. இது தற்குறித்தனம். அதாவது தம்பி, நீங்க கட்சி ஆரம்பிச்சு 10 மாசத்துல கவர்னர் பார்த்ததே கேலி கூத்து. என்ன நீ வந்துட்ட? நீங்க டிஎம்கேக்கு உடுக்கடிக்கிறீங்க. நான் திமுக காரன் தான். அதுக்காக விஜய்க்கு பயந்துட்டாச்சு, விஜய் வந்துட்டாரு நடிக்கிட்டாரு. சினிமா ஸ்டேடியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ரிப்போர்ட்டர் பரமேஸ்வரன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம சோசியல் மீடியால பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுலயும் இந்த மாணவி பிரச்சனைகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு விஜய் அவர்கள் வரையும் இந்த பிரச்சனைகள் நீடிச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது தமிழ்நாடு அரசு எதிர்கட்சி சார்ந்த இல்ல பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கலா ஒரு நபர் மேல தனிப்பட்ட முறையில தாக்குதல் ஏற்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்கு. நான் இந்த மாணவி பிரச்சனையில இருந்து நான் இந்த ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாணவி பிரச்சனையை பொறுத்தவரையும் என்னதான் நடக்குது, இதற்கான தீர்வு என்ன? ஏன்னா இன்னைக்கு பல கட்சிகள் இதற்காக குரல் கொடுத்தும் அரசாங்கம் இன்னும் செவி சாய்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனை சார்ந்து என்ன விஷயங்கள் நீங்க கேட்ட கேள்வியிலேயே இந்த கேள்வியிலேயே நான் ஒரு மிகப்பெரிய திருத்தம் சொல்றேன். திருத்தம் பண்ணிக்கிங்க நீங்க. ஏன்னா செவி சாய்க்க, அதான் அரசாங்கம் இந்த இதுல செவி சாய்க்கல அப்படின்றதை எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அது முழுக்க முழுக்க தப்பு. ஏன்னா இந்த சம்பவத்தை பொறுத்தளவு, இந்த கொடூரமான நிகழ்வை பொறுத்தளவு, அந்த குற்றவாளிக்கு கடும் தண்டனை கொடுக்கணுன்றது எல்லாருடைய ஆசையும் விருப்பமும். அதான் எல்லாருடைய இதுவும். அதான் இன்னும் சொல்லப்போனால் அரபு நாடுகளில் கொடுக்கக்கூடிய மிக கொடுமையான சவுக்கால் அடிக்கிறதோ இல்லை ஆணுறுப்பை கட் பண்ணுற விஷயங்கள், அங்கே இந்த பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வைப்பேன். அந்த மாதிரி தண்டனை கூட அதிகபட்ச தண்டனை, அந்த மாதிரி தண்டனை கூட நிறைவேற்றினாலும் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருடைய மனநிலை, பொதுவான மனநிலை இருக்கு. நீங்கள் சொன்னது என்னன்னா அரசாங்கத்தினுடைய செயல்பாடு சரியில்லைன்றதான். குற்றவாளியை அந்த பெண் காவல்துறையில் புகார் கொடுத்து 4 மணி நேரத்தில் அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஞானசேகரன்ற ஒரு பொறிக்க 4 மணி நேரத்தில் போலீஸ் தூக்கியாச்சு. தூக்கிட்டு போய் போலீஸினுடைய முதல் கட்ட நடவடிக்கைன்னு ஒன்று எல்லாருக்கும் தெரியும். சில விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணால் எது சரிப்பட்டு வரும் அப்படின்றத ஒரு பக்காவாக டாக்டிக் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது மாதிரி அவனுக்கு மாவு கட்டு போட்டு வச்சுருக்காங்க இப்போ. சரிங்களா? அதனால ஆக்ஷன் எடுக்கலைன்றதெல்லாம் இதில் நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. 4 மணி நேரத்தில் ஒருத்தனை தூக்கணும் அப்படின்றத அவ்வளவு இத்தனைக்கும் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி அப்படின்றது கிட்டத்தட்ட 50-60 சிசிடிவி வேலை செய்யலாம். அதை மீறி போலீஸுடைய புலனாய்வு திறமையில ஆளை தூக்கி மாவு கட்டு போட்டு வச்சிருக்காங்க அவனுக்கு. ரைட்டுங்களா? இது முதல் கட்ட எச்சரிக்கை அலாரம் அவனுக்கு. யாருக்கு? இந்த ஞானசேகரன்ற ஒரு கோரிக்கைக்கு. சரிங்களா? அதனால எதிர்கட்சிகள் பொதுவாக ஆளுங்கட்சினா ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு வேலை வேணும் அப்படின்றக்காக அரசியல் பண்ணுவாங்க. அதை நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ரெண்டாவது, இந்த சம்பவத்தில் காவல்துறையும் சரி தமிழ்நாடு அரசும் சரி நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றத நான் முழுமையாக மறுக்கிறேன். அதில் நான் மற்றபடி அந்த பெண்ணுக்கு நேர்ந்த விஷயங்கள் மற்ற இதுகளை யாரும் எந்த விதத்திலையும் அந்த இதை நம்ம அந்த கொடூரத்துக்கான உயர்ந்தபட்ச தண்டனை கிடைக்கணும்ன்றது எல்லாருடைய நோக்கமும் அதுதான். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதனுடைய போக்க இதை வச்சு அரசியல் பண்ற, வீதிக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற, வீதியில் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிற அதிமுகவும் சரி, கருப்பு சட்டை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சரி, சாட்டையால அடிச்சுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ண அண்ணாமலையும் சரி, இதை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வீரியமான விஷயத்த இந்த 2 பேரும் சேர்ந்து மழுங்கடிச்சு அது ஒரு கோமாளி கூத்தாக்கி விட்டு இந்த 2 கும்பலும் பண்ணி விட்டுருச்சு. இதுதான் உண்மை. அதனால இதுல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. அது மாதிரி சில விஷயங்கள் எஃப்ஐஆர் கசிஞ்சது அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு
இல்ல இது அண்ணாமலை அவர்களும் இது முன்வைக்கிறாரு. எஃப்ஐஆர் அப்படின்றது வெளியிட்டது யாரு, ஏன் அதை வெளியிட்டாங்க? இந்த எஃப்ஐஆர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் மேல ஒரு குற்றச்சாட்டு வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து அண்ணாமலை அவர்கள் வைக்கிறாங்க. இதற்கெல்லாம் உங்களோட பதில் என்ன? அதுதான் தம்பி, இப்ப இந்த அதான் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆச்சு, எஃப்ஐஆர் எப்படி கசிஞ்சுது, எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆச்சு, எஃப்ஐஆர் எப்படி கசிஞ்சுது, இதே தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அண்ணாமலை. சவுக்கால் அடிக்கிற வரைக்கும் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ரைட்டுங்களா? நேத்து அதே மாதிரி அந்த சம்பவத்துக்கு மறுநாள் வந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் வந்து அருண்குமார் வந்து அருண் சொல்லும் போது எஃப்ஐஆர் வந்து கசிஞ்சது ஒரு தகவல், இந்த தொழில்நுட்ப இதுல வந்து கசிஞ்சிருக்கு. சில ஃபார்மேட்டை வந்து டவுன்லோடு பண்ணும் போது இங்க இருந்து இன்னொரு ஆப்புக்கு போகும்போது அந்த விஷயம் கசிஞ்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தீவிரமான முயற்சியில் இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் வந்து காவல்துறை சார்பில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து தகவல் சொல்லியாச்சு. அவர் என்ன சொல்றாரு, எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஒன்று அந்த டவுன்லோடு பண்ணும்போது அந்த ஆப் மாறும்போது சில விஷயங்கள் தொழில்நுட்ப கோளாறுனால கசிஞ்சிருக்கணும். இரண்டாவது, ஒரு எஃப்ஐஆர் அப்படின்றது வந்து பாதிக்கப்பட புகார் கொடுத்தவருக்கும் ஒரு காப்பி கொடுக்கணுன்றது சட்டம். அப்படி நாங்கள் வந்து அந்த பெண் தரப்புக்கு நாங்கள் வந்து அந்த புகாரை கொடுத்த அந்த எஃப்ஐஆருடைய நகலை வந்து கொடுத்துருக்குறோம். அதனால ரெண்டு தரப்புல எந்த தரப்புன்னு நாங்கள் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இதுக்கு விசாரிச்சு கண்டிப்பாக தண்டிப்போம்ன்றதையும் சொல்லிட்டார். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த எஃப்ஐஆர் யாரு, அந்த சார் யாரு, இவர் யாரு, மோர் யாரு அப்படின்ற அந்த கும்பல் ஆடிக்கிட்டு இருக்கும்போது தான் நேற்று நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர், தேசிய தகவல் ஆணையம் அப்படின்றது மத்திய அரசுல கூட இயங்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய சரிங்களா, இந்தியா முழுக்க இருக்கிற காவல் நிலையங்கள், மற்ற குற்ற ஆவண காப்பகங்கள், இதெல்லாம் பதியப்படுற எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்யூட்டர்ல ஏற்றும்போது எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு இப்போ. அப்படிங்கும்போது நேற்று மத்தியானம், ரைட்டுங்களா, நேற்று மத்தியானம் தான் அந்த தகவல் ஆணையம், தேசிய தகவல் ஆணையம் அப்படின்றது இந்த ஐபிசி அப்படின்றத முதல்ல இந்தியன் பினல் கோர்ட் அப்படின்ற ஒரு பிரிவில் தான் வழக்கை வந்து பதிவு பண்ணுவாங்க. அந்த ஐபிசின்றது இப்போ பிஎன்எஸ்ன்னு மாற்றி அதுக்கு இந்த பாரதிய ஜனதா வந்து பிஎன்எஸ் பாரத் என்னமோ ஒரு மாதிரி மாற்றிட்டாங்க. அப்போ அந்த ஐபிசின்றதுல இருந்து பிஎன்எஸ் அப்படின்ற மாறும்போது வந்து லீக் ஆகிருக்கும். அதை வந்து ஒரு 15 to 17 பேர் வந்து டவுன்லோடு பண்ணியிருக்காங்க. அந்த டவுன்லோடு வந்து பண்ணும்போது பர்பஸ் அவங்களுடைய அந்த 15 பேருடைய நோக்கம் என்ன, திட்டமிட்டு இந்த எஃப்ஐஆர் மட்டும் டவுன்லோடு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதனால இந்த தொழில்நுட்ப கோளாறுனாலதான் வந்து இந்த எஃப்ஐஆர் கசிஞ்சதுன்றத ஒன்றிய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற தேசிய தகவல் ஆணையமே வந்து ஒரு கடிதத்தை வந்து இங்க உள்ள சென்னை மாநகரத்துக்கு அனுப்பியாச்சு. ரைட்டுங்களா? இதுக்கு பிறகு அந்த எஃப்ஐஆர் பத்தி யாராவது பேசினாங்களா? சரி, அப்ப அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சாட்டையில அடிச்சுக்கிட்டது வந்து ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயமா உலகத்திலேயே, உலக அரசியல்லையே சிறந்த கோமாளித்தனம் இதுதான். ஒரு ஐபிஎஸ் படிச்சவர் தன்னோட செயல ஒரு குற்றச்சாட்டு தெரியலையப்பா. அதனாலதான் அவர் நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் படிச்ச மாதிரியா ஒரு நடந்துக்கிறாரு. சொல்லுங்கப்பா. ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. இதற்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஐ மீன் அதிகாரப்பூர்வமான மீன் என்னன்னா, அந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இவர்தான் ஒரு குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்புறமும் தொடர்ந்து இந்த ஒரு பெண் மட்டும் தான் இவரால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் நிரூபிக்கப்படல அப்படிங்களா? ஏன்னா தொடர்ந்து நிறைய பெண்கள் இவரால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டப்பட்ட ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து டிஎம்கே சைட்ல நிறைய ஒரு ஈவெண்ட்ல இந்த போட்டோ சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து டிஎம்கேவோட தொடர்பு உள்ள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒருவேளை டிஎம்கே கட்சியை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் வந்து இந்த ஒரு நடவடிக்கை வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதாவது தம்பி, நீங்க அதான் நான் உங்கள்கிட்ட நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு நான் அதான் பதில் சொன்னேன். திமுகவுக்கும் அந்த பொறிக்கும் சம்பந்தம் இல்லைன்றதா சட்ட அமைச்சர் ரகுபதியும் விளக்கி சொல்லிட்டாரு. எந்த விதத்திலே வந்து திமுக தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது வந்து எந்த பதவியிலும் இல்ல, எந்த ஒரு இதுலயும் இல்லைன்றதா அமைச்சர் சொல்லி இருக்கிறார். இப்ப நான் சொன்னதா அது உறுப்பினராகவும் இல்லையா? அதாவது உறுப்பினரா இருக்கான் தம்பி, 1 கோடி பேர் இருக்கான் தம்பி உறுப்பினரா. இன்னைக்கு விஜய் ஃபேன்ஸ் ஏதாச்சும் ஒரு தவறுதலா ஏதாச்சும் ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா உடனே என்ன சொல்றீங்க, விஜய் கட்சி சார்ந்த ஒரு நபர் அப்படின்னு தானே பதிவு பண்றீங்க. அது இப்ப இங்க விஜய் இப்ப ஒரு நபர் ஃபேன் வந்து ஒரு குற்றச்சாட்டுல ஈடுபட்டுட்டா உடனே அவர் வந்து விஜய் கட்சி சார்ந்தவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஏன் இது வந்து திமுகவை சேர்ந்தவர்? நானும் தான் திமுக உறுப்பினர் இருக்கேன். இல்ல நான் கேட்கறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுது.
திமுக வந்து முழுமையா வந்து திமுகவிற்கும் இவருடைய நடவடிக்கைக்கு சம்பந்தம் இல்லைன்றத மறுத்தாச்சு, ஆதாரப்பூர்வமாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. வேலை போட்டோக்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப நான் இப்ப 4 ஃபங்க்ஷனுக்கு நீங்க போறீங்க, நான் போறேன், நம்ம இப்ப சினிமா சைட்ல போறோம், 4 பேரை பாக்குறோம், 4 பேர் கூட போட்டோ எடுக்கிறான், நம்மளை நம்பி போட்டோ எடுக்கிறாங்க. சரிங்களா? நம்மளை நம்பி தானே போட்டோ எடுக்கிறாங்க, போட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம போய்கிட்டு 4 கிருவரம் பண்ணா நம்ம என்ன பண்றது? அதுதான் உண்மை. அதனால நான் திமுக முழுமையா வந்து திமுக வந்து இது பண்ணல அது பண்ணல அப்பெல்லாம் நான் சொல்ல வரல. இது வந்து ஒரு எதிர்பாராத நடந்த சம்பவம் தான் அது. இப்ப நீங்க ஒரு இதுல 4 பேர் அண்ணாமலை பண்ணது கோமாளித்தனம்னா, விஜய் வந்து ரொம்பவே ப்ராப்பரா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஆளுநரை சந்திச்சு லெட்டர் கொடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது தற்குறித்தனம். என்ன சாட்டையில அடிச்சா அது வந்து ஆமா தம்பி. இப்ப நம்ம மத்த போராட்டங்கள் யாராவது நம்ம சாட்டையில அடிச்சா அவர் வந்து கோமாளித்தனம்ன்றீங்க. இவரு முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரை சந்திச்சு இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு, இந்த மாதிரி இதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்தா அது வந்து பாத்தீங்கன்னா தற்குறித்தனம்ன்றீங்க. வேற எந்த மாதிரி இப்ப திமுக செயல்பட்டு இருக்கு அத மாதிரி செயல்படலாம்? எப்படி என்ன செயல்படல? செயல்பட்டுருக்குன்னு சொல்ல, செயல்பட்டு என்ன செயல்பட்டு சொல்லுங்க. நல்லா செயல்பட்டு இருக்கு. எங்க குறைவா இருக்கு? நீதிமன்றம் இந்த வழக்கை தானா எடுத்து விசாரிக்குது. சரிங்களா? நீதிமன்றம் வந்து தானா இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு ஐபிஎஸ் பெண் ஐபிஎஸ் தலைமையில ஒரு கமிட்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு விசாரிக்க சொல்லியிருக்கு. அதுக்கு அதை வந்து தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. 2வது அந்த தீர்ப்புல வந்து இடைக்கால இதுல அந்த உத்தரவுல தீர்ப்புன்னு கிடையாது, உத்தரவுல சில விஷயங்களை வந்து சுட்டி காட்டியிருக்கு. பெண்கள் விஷயம். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு செயல்படுற இந்த செயல்பாட்டுல வந்து திருப்தி அளிக்காதனால தான் ஆளுநரை சந்திச்சு இந்த லெட்டர் கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நீங்க அதே சொல்ற அந்த பாலிடிக்ஸ் காரணமாக வந்து விஜய் அவர்கள் செய்ததை நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில குற்றச்சாட்டுறீங்களோ? தம்பி, முதல்ல விஜய் யாரு தம்பி? ஒரு நடிகர். இன்னைக்கு வந்து ஒரு டிவிகேன்ற ஒரு கட்சிக்கு தலைவர். கட்சி எப்ப ஆரம்பிச்சாரு? எப்ப ஆரம்பிச்சாங்க? அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? ஒரு தலைவர்ன்ற ஒரு அந்தஸ்து அவருக்கு. இந்த முக்கு ரோட்ல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு ஒரு வேன்ல வந்து பேசினா ஒரு 10 பேர் 100 பேர் கூடுவான் தம்பி. யாராவது ஒருத்தன் பேசணும். அவெல்லாம் தலைவரா? 100 பேர் கூடுறது இருக்கணும். இவருக்கு லட்சம் பேர் கூடுறாங்க. கூட்டாதான 100 1000 1000 10,000 ஆயிட்டு போகுது. அப்படிதான் உங்க கூட்டமும் இருக்கு. இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு 10 மாசம் ஆகுதா? இப்ப பனையூர்ல இருந்து அவர் வீட்டுக்கு வெளியில இருந்து வீட்டுக்குள்ள இருந்து கொடி ஏத்தினாரு முதல்ல. அதுக்கப்புறம் அக்டோபர் மாசம் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாரு விக்கிரவாண்டியில. மாநாடு கிடையாது. விஜய் பார்த்து பயப்படுறீங்களோ? யாரு விஜய் பார்த்து பயப்படுறீங்களோ? யாரு இல்லையா? பொதுவா நீங்க எந்த சைடு இருந்து பேசுறீங்களோ அதனால கேட்கிறேன். எப்படி பயம்லாம் என்ன? நீங்க இதே தான் தம்பி. அதை விஜய்க்கு பின்னா விஜய்க்கு இந்த உடுக்கடிக்கிற ஒரு கும்பல் இருப்பாங்க. அவங்க அவர் வந்துட்டாரு. நீங்க டிஎம்கேக்கு உடுக்கடிக்கிறீங்க. நான் திமுக காரன் தான். அது பேச்சில தெரியும். இதுல என்ன இருக்கு? இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதுக்காக விஜய்க்கு பயந்துட்டாச்சு, விஜய் வந்துட்டாரு நடிங்கிட்டாரு, விஜய் வந்தா அது நடிங்கிரு இது நடிங்கிறோம்னு இப்ப பூரா நடுங்கிறவன் பூரா சொன்னவன் நடிங்கிட்டு இருக்கான். பயம் இல்லைன்னா விஜய் அவர்களோட தொண்டர்கள் மக்களை நேரடியா சந்திச்சு முதல்ல கைது பண்ணணும். எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? போராட்டத்துல ஈடுபடலையோங்க யாரு? விஜய் கட்சி சார்ந்து யாருமே போராட்டத்துல ஈடுபடல. இவரோட லெட்டர் பண்ணதை அதை துண்டிச்சுட்டா வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. என்ன தவறு இருக்குன்னு எல்லாரும் நீங்க வந்து ரோட்டுக்கு வந்துட்டீங்கன்னா ரோட்ல நீங்க நின்னீங்கன்னா 10 பேர் நின்றுட்டா பொது போக்குவரத்து இடைஞ்சல் பண்ண காவல்துறை அரெஸ்ட் பண்ண என்ன இடைஞ்சல் ஏற்படுச்சு? விஜய் பண்ணதுல என்ன இடைஞ்சல் என்ன இடைஞ்சல் ஏற்பட்டுச்சு? அந்த இடைஞ்சல் காவல்துறை சொல்லி இருக்குல்ல. ரோட்ல திடீர்னு 50 பேர் 30 பேர் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. பெண்கள் கல்லூரிக்கு முன்னால நோட்டீஸ் கொடுத்தாங்க தம்பி. ஒரு விழிப்புணர்வுக்காக என்ன விழிப்புணர்வு? ஒரு தமிழ்நாடு நீங்க எப்ப தமிழ்நாட்டுல ஒரு நடிகனா ஒரு தலைவனா நான் வந்து இருக்கேன் பயப்படாதீங்கன்ற ஒரு விஷயத்த பதிவு பண்றதை எல்லாரும் யோசிக்கிறீங்க. அதாவது தம்பி, நீங்க கட்சி ஆரம்பிச்சு 10 மாசத்துல கவர்னர் பார்த்ததே கேலி கூத்து. என்ன நீ வந்துட்ட? அவருக்கு தகுதி இருக்கு, என்ன திறமை இருக்கு, அவர் போய் சந்திச்சு என்ன தகுதி இருக்கு, என்ன திறமை இருக்கு, என்ன இல்லன்றீங்க. அப்புறம் எப்படி ஒரு ஆளுநர் என்ன நபரை தனிப்பட்ட நபரை சந்திக்க கட்சி ஆரம்பிச்சு இத்தனை மாசம் ஆச்சு? என்ன நீ வந்திருக்க ரோட்டுக்கு உங்களால சந்திக்க முடியாத ஒரு கட்சி ஆரம்பிச்ச ஒரு தலைவன் சந்திக்கிறதுக்காக சந்திச்சுட்டு வந்தீல, சந்திக்க போனீல, அவனை உட்கார வச்சாங்கல்ல. அது எப்படி நடந்துச்சு? திடீர்னு அதெல்லாம் நம்பி காலையில முடிவு பண்ணி நோட்டீஸ் எல்லாத்தையும் இந்த லெட்டரே வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு என்னன்னா சரி இது இந்த அந்த துண்டுச்சீட்டு விநியோகத்துல என்ன குறை கண்டுக்கிறீங்க? தப்பு தம்பி. அது என்ன அது ஒரு இப்ப நீங்க போராட்டம் அதிமுக சைடுல போராட்டம் பண்றாங்க, கருப்பு சட்டை போட்டு போராட்டம் பண்றாங்க. ஒரு போராட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு, போலீஸ் அனுமதியோட தான் பண்ணணும். நீ எல்லாரும் நான் ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு போராட்டம் பண்றதுக்கு தானே அனுமதி தேவை. ஆமா போராட்டம் தானே அது. இது என்னது? துண்டுச்சீட்டு விநியோகிக்கிறது என்னது? அது போராட்டமா?
வேற என்ன அந்த பொங்கல் சுண்டல் கொடுக்கறதா? மக்களை நேரடியா சந்திச்சு அவங்க வந்து இல்ல மார்கழி போராட்டம்ன்றது ஒரு இது தம்பி, இது ஒரு வகை செயல்பாட்டை தடுக்கிறதுக்கான ஒரு செயல்பாடு தானே தம்பி. இது என்ன மார்கழி மாசம் பொங்கல் சுண்டல் கொடுக்கறதா? சொல்லுங்க. ஒரு பெண்கள் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பஸ்ஸுக்கு முன்னாடி போராட்டம், பெண்கள் கல்லூரி இல்ல எனக்கு புரியல, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு டிராக்ல நின்று ட்ரெயினுக்கு முன்னாடி போராடினாங்களா, இல்ல எந்த ஒரு கடையாச்சும் அடைத்து அந்த கடைக்கு முன்னாடி போராடினாங்களா, இல்ல என்ன போராடினாங்க, இல்ல ஒரு கட்சி ஆபீஸ் முன்னாடியோ இல்ல ஒரு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடியோ அந்த மாதிரி நின்று ஏதாச்சும் போராடினாங்களா? என்ன குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறது? பொது இடம் தானே தம்பி. அது கல்லூரி வாசல்ன்றது அந்த ரோடு அந்த சாலை இருக்கிறது பொது இடம் தானே. அது போய் என்ன மார்கழி மாசம் பொங்கல் சுண்டலா அதே பொது இடத்துல தானே தவறுகள் எல்லாம் நடக்குது. இல்ல அதான் தம்பி, அந்த இடத்துலதான் விழிப்புணர்வு ஏற்படும். எல்லா இடங்களையும் தவறுகள். அதைத்தான் சொல்றேன். அதிமுக போராட்டம் பண்ணா அரெஸ்ட் பண்ணுவாங்க, மண்டபத்துல வைப்பாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. இதான வந்து அரசாங்கம், அதான அரசியல். ஏன் நீ ரோட்ல இறங்கி நீ கத்துவ, நீ கூப்பாடு ஓடுவனு தோணுன்னு சொல்லக்கூடாதா? அப்படி என்ன நீ வானத்துல இருந்தா வந்த விஜய் ஆட்கள்லாம் சொல்லுங்க. எப்பேர் ரிலீஸ் ஆச்சு, எப்பேர் ரிலீஸ் ஆச்சு, எப்பேர் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்றத ஒன்றிய அவன் பாஜகவினுடைய மத்திய கண்ட்ரோல்ல இருக்கிற தேசிய தகவல் ஆணையம் ரிலீஸ் பண்ண விஷயமே தெரியாம நீ போய் கவர்னரை பார்த்திருக்க. இதே கவர்னர் தான் சுயமரியாதைக்கு கேடு விளைக்கக்கூடிய கவர்னர் பதவி தேவையான மாநாட்டுல தான் பொதுக்கூட்டத்துல, மன்னிக்கணும் அது மாநாடு கிடையாது, பொதுக்கூட்டம். அதுலதான் ஒரு 10 இதை போட்டுட்டு கவர்னர் பதவி தேவையா, பொதுக்கூட்டம் தானே. எது அந்த இதுல நடத்துனது விஜய் நடத்துறாரு விக்ரவாண்டியில. ஆமா, 4 மணி நேரம் நடந்த பொதுக்கூட்டம் தானே தம்பி. மாநாடுன்னா என்ன, மாநாட்டினுடைய தன்மைன்னா என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? 3 நாட்கள் நடக்கணும். 3 நாள் கூட தேவையில்ல. அதெல்லாம் அந்த காலத்துல தொழில்நுட்பம் இல்லாத காலத்துல, அதெல்லாம் ஒரு திமுக காலத்துல, காங்கிரஸ் காலத்துல 3 நாள். ஒருவேளை திமுக அதிமுக இவங்களாம் ஒரு கூட்டமே இல்லாம ஒரு கிரௌட சேர்த்துட்டு காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சு நடத்தினாதான் ஒரு மாநாடு. இப்ப நான் கேக்குறேன், திருச்சியில மதுரையில எல்லாம் திமுக அதிமுக எல்லாம் நடத்தாங்க, அதுக்கு பேர்ல மாநாடு எடுத்துக்கலாமா? அதுதான் மாநாடு. கூட்டமே இல்லாம காட்டுனதுக்கு ஒரு மாநாடுன்னு ஒரு தன்மை இருக்கு தம்பி. காலையில ஒரு நிகழ்ச்சி, அந்த மாநாட்டு திடல்ல வச்சு அதெல்லாம் எதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னால அந்த கதை. அது பொதுக்கூட்டம் தான். அது இரவு நேரம் பொதுக்கூட்டம் 3.5 மணி நேரம் நடந்திருக்கு, அவ்வளவுதான். ரைட்டுங்களா? அந்த கதையை விடுங்க, அது அவ்வளவுதான் லட்சணம் விடுங்க. இப்போ இந்த எப்பேர் கசிஞ்சத வந்து தேசிய தகவல் ஆணையமே நான் இந்த இதுல தொழில்நுட்பத்துல கசிஞ்சிருச்சு, தொழில்நுட்ப கோளாறுனால இங்க இருந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தும் போது கசிஞ்சிருச்சுன்னு பப்பளப்பான்னு ஒத்துக்கிட்டான். அதுவே தெரியாம நீ போய் 1 மணிக்கு கவர்னரை பாக்குற. அதுதான் பிளாஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லா சேனலுக்காரனும். அது தெரியாம போய் நீ கவர்னரை பாக்குற. கவர்னர் வந்து சுயமரியாதை சீண்டும் கவர்னர் பதவி தேவையானு உன் பொதுக்கூட்டத்துல நீ தீர்மானம் போட்ட. அப்போ இப்ப உன் சுயமரியாதை விஜய் சுயமரியாதை எங்க? ஓ சுயமரியாதை எங்க? ஓ சுய புத்தி இல்லையா அப்ப உனக்கு? ஏன் கவர்னர் போய் என்ன பண்ணுவார்? கவர்னர் தானே எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர் அவர் தானே. அதனாலதான் அவர்கிட்ட பின் அயோக்கியத்தனம் நடந்தது அங்கதான தம்பி. அண்ணா பல்கலைக்கழகத்துல உன் கண்ட்ரோல்ல இருக்கிற கிட்டத்தட்ட 6 பல்கலைக்கழகங்கள் வந்து துணை வேந்தரை போடாம உட்காந்துருக்காங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அவ்வளவு பெரிய, அதனாலதான் போயிட்டு முறையிட்டு இருக்காங்க. நீங்க உங்க கண்காணிப்புல இருக்கிற இந்த இடத்துல இந்த மாதிரி தவறுதல் நடந்திருக்கு, இதுக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன, உங்களோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு தானே அந்த இடத்துல போய் பெண்கள் பாதுகாப்பு வலியுறுத்தி போயிருக்காரு. அது நல்ல விஷயம் தானே. திருடன்ட்ட கொத்திச்சாவி கொடுத்த பயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தான் பயந்துகிட்டு இருக்கேன். பயப்படாதரா சூடாப்பாடான்னு வடிவேலு சொல்ற மாதிரி இதே கதை தான். அதுக்காக வந்து நான் வந்து எல்லா பெண்களுக்கு பின்னாலையும் 2 போலீஸ் அனுப்பி. உதயநிதி என்ன பண்ணி வந்திருக்காரு? எத்தனை வருடமாக அந்த டிஎம்கேல திமுக வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றி இருக்காரு. நீங்க வந்து என்னைய வந்து திமுக கேட்ட நீங்க விஜய் தாவேக்காவா?